ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வி ட்ராவல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தான் போக போகிறோம். இந்த ஃபார்ம் பேர் வந்து ரெட்பெரி ஃபார்ம். இது வந்து ஜார்ஜில் இருக்குது. இங்கே போய் நீங்கள் லைவாகவே ஃபார்மில் போயிட்டு நமக்கு தேவையான ஸ்ட்ராபெரிஸ்லாம் பறிச்சிக்கலாம். ஸோ அந்த ஃபார்ம் எப்படி இருக்குது, அந்த ஃபார்மில் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தானே போக போகிறோம், அங்கே யார் இருக்க போகிறான்னு நினச்சிட்டு நான் வந்தால் கடைசியில் பார்க்கிங்க்கு இடம் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 100-150 காருக்கு மேலே நின்றுருக்கு. அங்கே பாருங்க, ரைட் சைடில் அந்த எட்ஜில் வரைக்கும் கார் நின்றுருக்கு. இங்கெல்லாம் பார்க்கிங் இல்லாமல் கடைசியில் நான் 2 கிலோமீட்டர் கொண்டு போய் தள்ளி போய் பார்க் பண்ணுற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. சுத்தமாக எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ஒரு க்ரௌட் இருக்குன்ட்டு. பாருங்கள், தனியாக செக்யூரிட்டிலாம் போட்டு காரை டைவர்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே க்ரௌட் இருந்திருக்கு. நம்ம ஏதோ ஃபார்ம் பண்ணோடனே சரி சிம்பிளாக இருக்கும், அப்படியே வந்து ஜாலியாக போயிட்டு பறிச்சுட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் கடைசியில் இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு க்ரௌடு பார்த்தா செம்ம க்ரௌடாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராபெரி பறிக்க முடியுமானே தெரில. சைன் போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, நீட்டாக இருக்குது. வர்றவங்கலாம் பாருங்கள், எல்லாம் ஆளாலும் கையில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராபெரி இது கூட வச்சுருக்காங்க. இங்கே போர்டு போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, போர்டில் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்ட்ராபெரி பிக்கிங் வந்து லார்ஜ் அண்ட் ஸ்மால் போட்டிருக்காங்க. அது வந்து ஸ்மாலு. ஸோ அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸ்மால் வந்து 25ம் லார்ஜ் வந்து 40ம் போட்டிருக்காங்க. அது ஃபுல்லாக நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நாளும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆக்டிவிட்டி இருக்குன்னா, மினி ட்ரெயின் போகிறோம். மினி ட்ரெயின் ஆக்டிவிட்டி பண்ணுறோம். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வித்தன் மட்டும் பம்பர் போட் போகிறாரு, அப்புறம் பபுள் பால் போகிறாரு, அப்புறம் போனி ரைட்ஸ் போகிறாரு, பெடல் கோ கார்ட். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பைனாப்பிள் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், அதே மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ராபெரி ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. டிக்கெட்ஸ் அவைலபிள் த ஃபார்ம் என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டட் டு 30 பீப்புள்ஸ் அட் அ டைம். ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. சரி, கூடையை வாங்கிட்டு போய் ஸ்ட்ராபெரி பறிக்கலான்னு பார்த்தா உள்ள சட்டத்திட்டம்லாம் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் அந்த இதில் வந்து நேராக தான் போகணும், ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைன் ஜம்ப் பண்ணக்கூடாதான், அந்த மாதிரிலாம் சில சட்டத்திட்டங்கள்லாம் சொன்னாங்க. நம்மளும் ரெடியாக இருந்தார், எப்படா உள்ளே விடுவாங்க, எப்படா போய் பறிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமாக ஒன்று ஞாபகம் வச்சுக்க சொன்னாங்க, என்னென்னா நீங்கள் பறித்ததை பாக்ஸில் தான் போடணும், வாயில் போட்டுக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பறித்து அங்கே சாப்பிடக்கூடாது, பறிக்கிறதெல்லாம் பாக்ஸுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது தான் மெயின் ரூலு. ஸ்ட்ராபெரிஸ் இங்கே தான் இது பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள போங்க, இங்கே இருக்குது. அவனுக்கு இப்படி தேடி தேடி எடுக்கணும் போல இருக்குது நம்ம. ஏன்னா எல்லாம் மேக்ஸிமம் பறிச்சிட்டாங்க. உள்ளே ஒளிஞ்சிருக்கு பாருங்கள் எங்கே ஸ்ட்ராபெரிஸ். பரி பாருங்கள், ஸ்ட்ராபெரிஸ் கீழே எவ்வளோ கொச்சன்னு இருக்குது பாருங்கள். இருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. ரெட்டிஷாக இருக்குன்னு பார்த்தா பின்னாடி பார்த்தா சொத்தையாக இருக்குது. நல்லா பூச்சி அடிச்சிருக்கு அங்கங்கே உள்ளெல்லாம். உள்ள ஒளிஞ்சிருக்கு ஒன்றும். They look clean this side, but when you turn them around, they look like it's enough by the bugs. Is that okay? Yeah, it is. It's nice. Okay, then let's take it. Look at that boy. Oh, that's yard. You know, just be careful of these things, cameraman. It looks like I'm not gonna find any, but I'll definitely find any. Perfect strawberry. Good job. Triple boogie. It's a double boogie. A double boogie. You can kind of look here, but it's kind of just mixed up. You cannot even tell. So good luck. பல குவாலிட்டி செக் போய் பல ஸ்கேன்லாம் முடித்து ஒரு வழியாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியை பொறுக்கிட்டான். வித்துன் மட்டும் இல்லை, வித்துன் மாதிரி இருக்க எல்லா பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்மில். ஃபார்ம் சுற்றினதில் டயர்ட் ஆகிடுச்சுன்னு ஒரு டோனட் கடைக்கு போனோம். டோனட் கடைக்கு போயிட்டு டோனட் வாங்க பார்த்தா 50 ரூபாய்க்கு 8 டோனட் கொடுத்தாங்க. வேறு லெவலு. அப்புறம் என்ன, இன்றைக்கி ஒரு புடி, அவ்வளோதான். என்னென்ன ஐட்டம்ஸ் பார்த்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து இப்போ இங்கே இருக்குன்னு சொல்லுது ஜெயின் ஸ்ட்ராபெரி இருக்குது, அதை இப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போனி ரைட்ஸ் இருக்குது, மேஸ் இருக்குது, பெடல் கோ கார்ட்ஸ் இருக்குது, பெர்ரி பன்னிஸ் இருக்குது, பபுள் பால் அண்ட் பம்பர் போட்ஸ் இருக்குது, ஷாப்ஸும் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லா டீட்டெயில்ஸும் இதை போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரி இந்த ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறம் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கும் சேர்த்து தான் டிக்கெட் வாங்கியிருந்தோம். இந்த போனி ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிட்ஸுக்கு மட்டும்தான். இந்த கிட்ஸான ஆக்டிவிட்டீஸ் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இங்கே இவ்வளோ க்ரௌடும் இருக்குது. ஃபுட்டுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக. நாங்கள் சும்மா ஒரு 1 hour ஸ்ட்ராபெரி ஃபார்ம் தானே, சும்மா அப்படி 1 hour வந்துட்டு டக்கு டக்குன்னு ஸ்ட்ராபெரி பறிச்சோமா, சாப்பிட்டோமா, எடுத்துகிட்டு போனோமான்னு இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு நாங்கள் ஒரு நாள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நாங்கள் பிளானே பண்ணல, பட் இது ஒரு அன்பிளான்டாக வந்து நாங்கள் இதில் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்.
இங்கே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டே வந்து செம்ம பிஸியாக போயிட்டுருக்கு. அவ்வளோ க்ரௌடு இங்கே. ஸ்ட்ராபெரி மாதிரி காஸ்டியூமோட சூப்பராக 2 பேர் வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பசங்கள்லாம் வந்து இது கூட சேர்த்து பயங்கரமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸும் அந்த கலர்ஸும். அப்படியே இந்த ஃபார்மோட பயங்கரமாக சிங்க்டாக இருந்துச்சு இந்த காஸ்டியூம்ஸு. மினி ட்ரெயின்ஸுக்கு டிக்கெட் வாங்கியிருந்தோம். அதில் வந்து அடல்ட்ஸும் அலௌடுன்றதுனால நாங்கள் வந்துட்டு டிக்கெட் வாங்கியிருந்தோம். கடைசியில் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அதில் போகிறதுக்கு செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. கிட்ஸோடு சேர்த்து நம்மளும் என்ஜாய் பண்ணோம் அதை. நம்ம தான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிக்கிறோம். ஆனால் ட்ரெயின் போனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. அதனால் ஒன்றும் பயம்லாம் எதுவும் இல்லை, செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து நம்ம இப்போது ஸ்ட்ராபெரி பறித்தோம் பார்த்திங்களா, அது மாதிரி உள்ளேயும் வந்துட்டு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இந்த ட்ரெயின் மூலமாக போனோன்னா நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வரைக்கும் பாருங்கள் அப்படி ஃபுல்லாக. ஸோ அங்கே ஃபுல்லாகிடுச்சு, அங்கே எல்லாம் பறிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து பறிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க, தனித்தனி பிளேஸஸாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸஸ்க்குலாம் வந்துட்டு ஆளுங்களை மாற்றி விட்றாங்க. சும்மா வெறும் மினி ட்ரெயின் இல்லாமல் அதுக்கு ஒரு சின்ன கேம் மாதிரிலாம் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இப்போ கிட்ஸ்லாம் வந்து அப்படியே என்ஜாய் பண்ணி கத்திக்கிட்டு நல்லா ஆட்டமாக இருந்துச்சு. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக மினி ட்ரெயினில் அடிச்சுட்டு வந்தது சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபார்ம்ஸும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, நம்மளும் பசங்களோட சேர்ந்து ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மினி ட்ரெயின். இந்த மினி ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்து தான் வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இங்கே வந்து பன்னீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து அதுக்கெலாம் ஃபீட் பண்ணலாம். அந்த பசங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிவிட்டி இங்கே இருந்துச்சு, இந்த ஃபார்ம் அனிமல்ஸ் ஃபீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோகாட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோகாட்டிங்கை வந்துட்டு பசங்க என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடம் ஏன் இவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னா, வந்த பசங்க வந்து யாரும் இங்கேருந்து வெளில போகிறதுக்கு ரெடியாக இல்லை. எல்லாருமே வந்து இங்கே ஆக்டிவிட்டீஸில் மூழ்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இங்கே இவ்வளோ க்ரௌடு. இந்த பிளேஸ் ரொம்ப லைவ்லியாக வச்சுருக்கனால தான் இங்கே இவ்வளோ க்ரௌட் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எங்கள் வீடியோ இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.